சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பெண் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பத்தூர் அடுத்த மாதவராயன்பட்டியைச் சேர்ந்த இந்திராணி தனது கணவர் அழகு பெயரில் உள்ள 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அவரது சகோதரர் அபகரிக்க முயல்வதாகவும் அதுகுறித்து புகாரளித்தும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி ஆட்சியர் அலுவலகம் முன்பு உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அருகிலிருந்த காவலர்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தஞ்சாவூரில் விதிகளை மீறி கட்டப்பட்ட ஜவுளிக்கடை கட்டடத்தை இடிக்கும் பணிக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. நடராஜா ஸ்டோர் என்ற ஜவுளிக்கடை கட்டடம் 2000 சதுரடிக்கு அனுமதி பெற்றுவிட்டு 7000 சதுரடிக்கு கட்டப்பட்டுள்ளதாக புகார் எழுந்தது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை கூடுதலாக கட்டப்பட்ட கட்டடங்களை இடித்துவிட்டு 72 மணி நேரத்தில் அறிக்கை அளிக்க ஆணையிட்டது. அதன்படி மாநகராட்சி அதிகாரிகள் திங்கட்கிழமை காலை கட்டடத்தை இடிக்கும் பணியை தொடங்கிய நிலையில் ஜவுளிக்கடை நிர்வாகம் தொடர்ந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அந்த பணிக்கு வரும் 24ஆம் தேதி வரை இடைக்கால தடை விதித்துள்ளது. மதுரவாயலில் கஞ்சா போதையில் மாமியார் மண்டையை உடைத்த மருமகன் கைது செய்யப்பட்டார். மதுரவாயலைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியான ஜெயசீலன் என்பவர் சமீபத்தில் சிறையில் இருந்து வெளியே வந்துள்ளார். கஞ்சா போதையில் இருந்தவர் தாய் வீட்டில் இருந்த மனைவியை பார்க்க சென்றபோது மாமியாருடன் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது ஜெயசீலன் கல்லை எடுத்து மாமியார் தலையில் அடித்து காயப்படுத்தியுள்ளார். இதில் ஜெயசீலனை காவலர்கள் கைது செய்து மீண்டும் சிறையில் அடைத்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உலவும் பாகுபலி யானை இதுவரை பயிர்களை சேதப்படுத்தி வந்த நிலையில் தற்போது பொது உடைமைகளை சேதப்படுத்தி இருப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நந்தவனப்புதூரில் விவசாயி வசந்தகுமாரின் தென்னந்தோப்புக்குள் புகுந்த யானை மரங்களை நாசம் செய்ததோடு ஒரு ராட்சத மரத்தை சாய்த்தது. மரம் அருகே இருந்த வீடு, லோடு வாகனம், மின்கம்பங்கள் மீது விழுந்ததில் அவை சேதமடைந்தன. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே குண்டேரி பள்ளத்தில் விளைநிலத்தில் ஆழ்துளை கிணறு அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குண்டேரி பள்ளம் அணை அருகே விளைநிலத்தில் ஆழ்துளை கிணறு அமைத்து 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு தண்ணீர் கொண்டு செல்ல தனிநபர்கள் சிலர் முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 300 பேர் கைது செய்யப்பட்டனர். முன்னாள் ராணுவ வீரர்கள் தொழில் தொடங்க 1 கோடி ரூபாய் கடன் உதவி வழங்க வகை செய்யும் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தின் கீழ் பயன்பெற விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இத்திட்டத்தின் மூலம் தொடங்கப்படும் தொழில்களுக்கு வழங்கப்படும் கடன் தொகையில் 30 விழுக்காடு மூலதன மானியமும் 3 விழுக்காடு வட்டி மானியமும் வழங்கப்படும். இவர்களுக்கு திறன் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி போன்ற தேவையான பயிற்சிகளும் அரசால் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறை நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் மோகன்தாஸ் மற்றும் அவரது மகன் தீபக் ஆகியோர் காவலர்கள் முன்னிலையில் தாக்கிக் கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. தகவல் அறிந்து சென்ற காவலர்கள் மீது தீபக் கற்கடை வீசி ரகளையில் ஈடுபட்டார். இந்நிலையில் மோகன்தாஸிடம் புகார் பெற்று தீபக் கைது செய்யப்பட்டார். இச்சம்பவத்தில் நடவடிக்கை எடுக்க காலதாமதப்படுத்திய SI தினேஷ் மற்றும் 2 போலீசார் திருச்சி ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டனர். நெல்லை மாவட்டம் ஆலங்குளம் அருகே தனியார் அரிசி ஆலைக்கு கடத்தப்பட இருந்த 1200 கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. கடத்தலில் ஈடுபட்ட நாகராஜ், விக்னேஷ், ஜேசுராஜ் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். இது தொடர்பாக உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து அரிசி கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்ட மாடசாமி என்பவரை தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பாலாற்றில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். ஐத்தம்பட்டு பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் பாலாற்றில் மணல் அள்ளிக் கொண்டிருந்த 3 மாட்டு வண்டிகளை பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே பெட்டிக்கடையில் ரகளையில் ஈடுபட்டு அடித்து நொறுக்கிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். தண்ணீர் பாட்டில் வாங்குவதில் ஏற்பட்ட வாக்குவாதம் களைபரத்தில் நிறைவடைந்த நிலையில் CCTV காட்சிகளை கொண்டு போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூர் அருகே சண்டையில் கிணற்றில் விழுந்த தங்கையும் அவரை மீட்க சென்ற அண்ணனும் உயிரிழந்தனர். மண்டையூரைச் சேர்ந்த 18 வயதான மணிகண்டனுக்கும் அவரது 11 வயது தங்கை பவித்ராவுக்கும் இடையே சண்டை ஏற்பட்டுள்ளது. இதில் பவித்ராவின் செல்போனை மணிகண்டன் உடைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் பவித்ரா கிணற்றில் குதித்ததாக சொல்லப்படுகிறது. தங்கையை காப்பாற்ற மணிகண்டனும் கிணற்றில் குதித்த நிலையில் இருவரும் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தனர்.
மதுரை வாடிப்பட்டி அருகே குடும்ப தகராறில் உறவினர் வீட்டை அடித்து நொறுக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பெருமாள்பட்டியைச் சேர்ந்த கார்த்திக் நிலா தம்பதி குழந்தைகளுடன் உறவினர் வீட்டுக்கு காதணி விழாவிற்கு சென்றுவிட்டு திரும்பிய போது அவரது வீடு முழுவதும் அடித்து நொறுக்கப்பட்டிருந்தது. சிசிடிவி கேமராக்களும் சேதப்படுத்தப்பட்டிருந்தன. இதனையடுத்து சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தபோது நிலத்தகராறு காரணமாக அவரது உறவினர்கள் 5க்கும் மேற்பட்டோர் சேர்ந்து கல் மற்றும் கட்டையால் வீட்டை சேதப்படுத்தியது தெரியவந்தது. கேரளாவில் அரசு நர்சிங் கல்லூரியில் ராகிங் சம்பவத்தை கண்டித்து கல்லூரி விடுதி முன்பு இளைஞர் காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோட்டயம் அரசு நர்சிங் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர்களை சீனியர் மாணவர்கள் ராகிங் செய்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர் காங்கிரசாரை போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்து கலைத்தனர்.